விஜய் அவர்களை விமர்சனம் செய்து வர்றீங்க. அதனால அவங்களுடைய ரசிகர்கள்லாம் ஊடகங்கள்ல ஒரு கருத்தை பதிவு பண்ணிட்டு வராங்க. எம்சி பாலான்னு சொன்னதுதான் விஜய்க்கும் சொல்றேன். நீங்க எனக்கு பதில் கொடுக்கிறதுக்கு இல்ல, உங்களை காப்பாத்திக்கிடுங்க, இயற்கை நீதியில இருந்து உங்களை காப்பாத்திக்கிடுங்க. விஜய் சீமான மாதிரி கண்ணியமா வாங்க, எனக்கும் ஸ்டாலினுக்கு தான் போட்டின்னு களத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலினை சீமான் அடிக்கிறார். அது சுத்த வீரத்தனம். அந்த மாதிரி சுத்த வீரராட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. மோடிக்காக என்னால் தோற்கடிச்சு காட்ட முடியும். 26லயும் 1-1 கொண்டு வந்தா 57 62 பெரிய பலமா இருந்த காமராஜுக்கு எதிராக 67 முதறிஞர் ராஜாஜியும் பேரறிஞர் அண்ணா பிறந்தையும் கொண்டு வந்த 1-1 கொண்டு வந்தா ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும். அதே மாதிரி விஜயும் அதிமுகவுக்கு இந்த 20 இருக்கக்கூடிய போயர், ஒட்டர், தொட்டிய நாயக்கர், அருந்ததியர் உள்ளொதுக்கீட்டுக்கு விஜய் ஆதரவாளர். அவருக்கு மடிகா ஓட்டு அதெல்லாம் ஆந்திரா கர்நாடகா படம் பார்க்கணும். அதுல தெளிவா இருக்கிறார். நான் தப்புன்னு சொல்ல, உங்க தொழில நீங்க கெடுத்துக்கணும் சொல்ல மாட்டேன். இப்போ நீங்க என்ன எடுக்க போறீங்கன்னா தொடர்ந்து தோல்வியில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தி இல்லாத அதிமுக ஓட்டை தான் எடுக்க போறீங்க. அது திமுக கழகத்துக்கு கூடுதல் பலம். தலைவா பட விஷயத்திலையும் ஜெயலலிதாவுக்கும் ஆதரவாளர்கள் சண்டையிட தான் சொன்னாங்க. இப்படி உங்களுக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இல்லாத சூழ்நிலையிலும் ஒரு புது கட்சி வரும்போது பலகீனமான கட்சிகள் தான் பாதிக்கப்படும் சூழ்நிலையிலும் நீங்க 214 கேண்டிடேட் போட்டு அரசியல் சக்தி ஆகுங்க. அது உதயநிதி ஸ்டாலினுக்கு இன்னொரு தடவை பவரை கொடுக்குன்னு நீங்க அச்சப்படாண்டாம். அதைத்தான் திமுக பிடிஎம்னு அண்ணாமலை வாங்கி அடிக்கிறாரு. இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை. இதற்கும் குளோப் 360 சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. குளோப் 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு இணைந்திருப்பது அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திர துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிருந்தா சங்கர். நீங்க தொடர்ந்து விஜய் அவர்களை விமர்சனம் செய்து வர்றீங்க. அதனால அவங்களுடைய ரசிகர்கள்லாம் ஊடகங்கள்ல ஒரு கருத்தை பதிவு பண்ணிட்டு வராங்க. தனிமரமான எங்க அண்ணன் விஜய் அவர்களை சீமானா இருக்கட்டும், உதயநிதி, அண்ணாமலை, இப்போ ரவீந்திர துரைசாமியான நீங்க எல்லாரும் தொடர்ந்து எதிர்க்கிறீங்க. இதற்கெல்லாம் தக்க பதில விஜய் அவர்கள் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு இது ட்விட்டர் இந்த மாதிரி வலைதளங்கள்ல அதிக அளவுல பரப்பப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல விஜயோட தவறு என்னன்னா, அதை நான் அப்பவே சொல்லிட்டு இருக்கிறேன். எம்சி பாலா அண்ணன் அதிமுக அவைத்தலைவராக இருந்தார், திமுக மாவட்ட செயலாளராக இருந்தார், ராஜ்யசபா உறுப்பினர் இருந்தார், நார்கோவில் எம்பியாக இருந்தார். ரொம்ப ஷார்ப் எஜ்டு பிரெயின் உள்ள ஒரு பவர்ஃபுல் லீடர். இன்னும் உயிரோடு இருக்கிறாரு. 90 வயசுக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன் பாலண்ணனுக்கு. அவர் சொல்லுவார், இசைவேளாளர்கள் ரொம்ப நாள் இருப்பாங்க, கலைஞர் ரொம்ப நாள் இருப்பார், கலைஞருக்கு மரணம் வரும்னு நினைக்கிறவன் கலைஞருக்கு முன்ன போய் சேர்ந்துருவான்னு சொல்லுவார். இப்போ இன்றைக்கி நான் அதே தான் மு க ஸ்டாலினுக்கும் சொல்கிறேன். மு க ஸ்டாலின் ஆரோக்கியமாக இருக்கிறார். இன்னும் 10 ஆண்டுகள் அவர் அரசியல் பண்ணுவார். அதே வேளையில் மு க ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. முடியும். 1-1 கொண்டு மு க ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும். 26 29 ரவீந்திரன் துரைசாமி ஐயா தாழ்நிலை நாடார் தொண்டன் RSSங்கிற ஒரு துணிச்சலான நாட்டுப்பற்றும் எவ்வித தியாகத்துக்கும் தயாரான ஒரு இயக்கத்திலிருந்து வந்தவன் ஸ்டாலினை 2029 மோடிக்காக என்னால் தோற்கடிச்சு காட்ட முடியும். 26லயும் 1-1 கொண்டு வந்தால் 57 62 பெரிய பலமாக இருந்த காமராஜுக்கு எதிராக 67 முதறிஞர் ராஜாஜியும் பேரறிஞர் அண்ணா பிறந்தையும் கொண்டு வந்த 1-1 கொண்டு வந்தால் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும். அது முடியாதுன்னு சொல்ல முடியும். சப்போர்ட் அதிக அளவுல இருக்கு சார் திமுகவுக்கு. கண்டிப்பா இருக்குது. நான் மறுக்க வரல. ரொம்ப ரொம்ப கண்டிப்பா இருக்கு. அதில் நிறைய நுணுக்கமான விஷயங்கள்லாம் ஸ்டாலினுக்கு சாதகமாக இருக்கு. கலைஞருக்கு இந்த எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லைங்கிறத நான் ஏற்கனவே பதிவு பண்ணிட்டேன். நான் உங்கள்கிட்ட அந்த 2-3 சொல்லும்போது நாடார் மறவரெல்லாம் தென் மாவட்ட ஜாதிகள் தான். அவங்க எடப்பாடியோட ஸ்டாலினை ஏற்றுக்கிட்ட தயாராக இருக்கிறாங்க. சீமானும் அதை புரிஞ்சதுனால எடப்பாடியோட இந்த சமூகங்கள் தன்னை ஏற்பாங்கங்கிற எண்ண ஓட்டத்தில் அவர் போயிட்டு இருக்கிறார். ஸோ ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. பட் 1-1 தான் அவரை தோற்கடிக்க முடியும். இப்போ இவங்க மீம்ஸ் போடவங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனைனா, போடுறதே போடுங்க, ஸ்டாலினுக்கு ஆளாட்டு என்ன போடுங்கப்பா. உதயநிதி ஸ்டாலினுக்கு நிழல் தான். டெலிகேட்டட் பவர் ஆஃப் ஸ்டாலின் தான். ஸ்டாலின் இன்னும் 10 வருஷம் ஆரோக்கியமாக அரசியல் பண்ணுவாங்க. எம்சி பாலா அண்ணன் சொன்ன மாதிரி இசைவேளாளர்கள் நீண்ட நாள் வாழ்வாங்க. கலைஞருக்கு மரணம் வரும்னு நினைக்கக்கூடிய இழிவான பிறவிகள்லாம் கலைஞருக்கு முன்னாடியே போய் சேர்ந்துருவாருன்னு எம்சி பாலான்னு சொன்னது தான் விஜய்க்கும் சொல்கிறேன். நீங்கள் எனக்கு பதில் கொடுக்கறதுக்கு இல்லை, உங்களை காப்பாற்றிக்கிடுங்க, இயற்கை நீதியிலேருந்து உங்களை காப்பாற்றிக்கிடுங்க. விஜய் சீமான மாதிரி கண்ணியமாக வாங்க, எனக்கும் ஸ்டாலினுக்கு தான் போட்டின்னு களத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலினை சீமான் அடிக்கிறார். அது சுத்த வீரத்தனம். அந்த மாதிரி சுத்த வீரராட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. 214 தொகுதியிலையும் கேண்டிடேட் போடுங்க. 200 கோடி எடுத்து வைங்க. உங்களுக்கு வசூலுக்கு ஆதாரமாக நின்று உங்களை இந்த அளவுக்கு உயர்த்தி விட்ட ஒவ்வொரு ரசிகனையும் 214 தொகுதியிலும் கேண்டிடேட்டாக போட்டு களத்துக்குள்ளே நின்றுங்க. நான் பாராட்டுறேன். அது என்ன ஆகும்னா, அனுகூல சத்துருட்டு ஸ்டாலின் தான். ஸ்டாலின் எதிர்ப்போட்டை தான் நீங்கள் பிரிக்க போகிறீங்க. புதுசாக ஒரு கட்சி வரும்போது, அதுவும் 2011 திமுக எதிர்ப்பாளராக இருக்கக்கூடிய நீங்கள் திமுக ஓட்டில் கை வைக்க முடியாது. திமுக ஓட்டு இன்டாக்டாக தான் இருக்கும். என்டிஆரே
10 ஓட்டு எதிர்க்கட்சி ஓட்டு எடுத்தாருன்னா 1 ஓட்டு தான் ஆளும் காங்கிரஸ் கட்சி ஓட்டு எடுத்தார். அதே மாதிரி பவன் கல்யாண்னாலும் சரி, சிரஞ்சீவினாலும் சரி, விஜயகாந்த்னாலும் சரி, கமல்ஹாசன்னாலும் சரி, நம்ம விஜயகாந்த் கமல்ஹாசனே பார்ப்போம். ஜெயலலிதா ஆட்சிக்கு வர்றது விஜயகாந்த் எடுத்த 8% வாக்கால் தான் தடுக்கப்பட்டு கலைஞர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார். அதே மாதிரி கமல்ஹாசன் எடுத்த ஓட்டு எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்போன்னு சொல்லி ஜெயலலிதா கொடுத்த ஓட்டை தான் கமல்ஹாசன் எடுத்தார். அதே மாதிரி விஜயும் அதிமுகவுக்கு இந்த 20% இருக்கக்கூடிய போயர், ஒட்டர், தொட்டிய நாயக்கர், அருந்ததியர் உள்ளொதுக்கீட்டுக்கு விஜய் ஆதரவாளர். அவருக்கு மடிகா ஓட்டு அதெல்லாம் ஆந்திரா கர்நாடகெல்லாம் படம் பார்க்கணும், அதில் தெளிவாக இருக்கிறார். நான் தப்புன்னு சொல்ல, உங்கள் தொழிலை நீங்கள் கெடுத்துக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். அப்போ நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்கன்னா தொடர்ந்து தோல்வியில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தி இல்லாத அதிமுக ஓட்டை தான் எடுக்க போகிறீங்க. அது திமுக கழகத்துக்கு கூடுதல் பலம். அது நீங்கள் அனுகூல சத்துருட்டு மு.க. ஸ்டாலின், உங்கள் கருத்துப்படி உதயநிதி ஸ்டாலின் நீங்கள் பிரிக்கக்கூடிய ஓட்டு அவங்களுக்கு லாபம் தான். நீங்கள் 2011 திமுக விட்டு வெளியேறிட்டீங்க. எப்படி சிவாஜி கட்சி ஆரம்பித்தா திமுக பாதிக்கும்னு சொல்கிறது அபத்தமாக தான் முடிஞ்சது. அதே மாதிரி நீங்கள் கட்சி ஆரம்பித்தா திமுக பாதிக்கும்னு சொல்கிறது அபத்தம் தான். ஏன்னா 11 உங்களுக்கும் திமுகவும் சம்மந்தம் இல்லைன்னு உங்கள் மன்ற தலைவர் ஜெயசீலனை உடச்சி அவங்க தனியாக அவங்களும் தொடர்பு இல்லைன்னு நிரூபிச்சிட்டாங்க. தலைவா பட விஷயத்திலையும் ஜெயலலிதாவுக்கும் ஆதரவாளர்களுக்கு சண்டையிட தான் சொன்னாங்க. இப்படி உங்களுக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இல்லாத சூழ்நிலையிலும் ஒரு புது கட்சி வரும்போது பலகீனமான கட்சிகள் தான் பாதிக்கப்படும் சூழ்நிலையிலும் நீங்கள் 234 கேண்டிடேட் போட்டு அரசியல் சக்தி ஆகுங்க. அது உதயநிதி ஸ்டாலினுக்கு இன்னொரு தடவை பவரை கொடுக்குன்னு நீங்கள் அச்சப்படாண்டாம். அதைத்தான் திமுகவுக்கு பிடிஎம்னு அண்ணாமலை வாங்கி அடிக்கிறார். நீங்கள் பலத்தை நிறுத்தி ஆளாக முயற்சி பண்ணுங்க. அது பிடிமாங்கிற அந்த வாதத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அவர் திமுக எதிர்ப்பு போட்டு தங்களை விட்டு போயிடக்கூடாங்க, உங்களை பிடிஎம்னு சொல்லத்தான் செய்வார். ஆனால் நீங்கள் தனித்து போட்டிட்டா திமுகவுக்கு அனுகூல சத்துரு சாதகமாக தான் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் அரசியல் சக்தி ஆகணும்னா அதை பண்ணினா தான் நடக்குங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, எதுவுமே பண்ணாமல் நோகாமல் சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி சீட்டு தருவார், அதை வாங்கிக்கிட்டு எடப்பாடி கிட்ட செட்டில் ஆயிடலான்னு நினைக்கிறீங்க. நோட்டும் கிடைக்கும், சீட்டும் கிடைக்கும். ஆனால் அப்போ உங்கள் ரசிகரனை காட்டி நீங்கள் நோட்டை வாங்குறீங்க எடப்பாடிக்கு. நீங்கள் 214 விட்டு 200 கோடி எடுத்து வச்சா உங்களுக்கு வசூலுக்கு ஆதாரமாக இருந்த உங்கள் ரசிகனுக்கு நீங்கள் அதில் பண்ணுறீங்க. பிராண்டிங் மாஸ்டருக்கு கொட்டி கொடுக்குறீங்களே, உங்கள் ரசிகனுக்கும் பணத்தை கொடுத்து பண்ணுங்களா. 12 கோடிக்கு மேலே பிராண்டிங் மாஸ்டர் கொடுத்து உங்களை பற்றி பொய் செய்திகளை பண்ணுறீங்க, பத்திரிகையாளர்களை மிரட்டுறீங்க, எங்கிட்ட கேட்காம எப்படி செய்தி போடலான்னு மிரட்டுறீங்க, பத்திரிகையாளர்களை அடிக்கிறீங்க, மிரட்டுறீங்க, எல்லா வேலைகளையும் செய்துட்ருக்கீங்க. நீங்களும் உங்கள் கூட இருக்கக்கூடிய பிராண்டிங் மாஸ்டரும் இன்னொருத்தரும் செய்துட்ருக்கீங்க. அதெல்லாம் விட்டுக்கிட்டு 200 கோடி எடுத்து வைங்க. உங்கள் ரசிகனுக்கு இப்போ நீங்கள் ட்விட்டரில் போட்டு எனக்கு எதிராக பண்ணுறீங்களா, அவன் ரசிகம் இல்லை, அவன் கூலி ஆள். ட்விட்டரில் வராலும் அவன் கூலி ஆள். இந்த ஜானுக்க பணத்தில் வரக்கூடிய கூலி ஆள். பாமர ரசிகம் இருக்கான் இல்லையா, நீங்கள் உங்களால் தலைவா படத்தை ரிலீஸ் பண்ண முடியலைங்கிறதுக்காக தற்கொலை பண்ணுறான்ல, அந்த மாதிரிப்பட்ட ரசிகனுக்கு கேண்டிடேட் போட்டு 234 அவனை அங்கீகாரத்தை கொடுங்க, அவனை ஆளாக்குங்க. உண்மையிலே விஜயை நான் மனமாற பாராட்டுறேன். அவனை நோட்டுக்கும் சீட்டுக்கும் ஜான ஆரோக்கியசாமி கொடுத்த 12 கோடியை காம்பன்சேட் பண்ணதுக்கு 120 கோடின்னு 10 மடங்குக்கு மேலே எடப்பாடி கிட்ட விலை பேசி விற்று போகிறீங்க பாருங்கள். அதைத்தான் நான் விமர்சிக்கிறேன். உண்மையான விஜய் ரசிகன் ரவீந்திர துரைசாமிகிட்ட நியாயம் இருக்குது. நியாயம் இருந்தால் தான் ரவீந்திர துரைசாமி இதில் சண்டைக்கு போவான். விஜய் எனக்கு எதிரி இல்லை, நீங்கள் குறுக்க மறுக்க ஓடுறீங்க. எனக்கு எதிரி எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமியை பயணி சவித்துக்களை நிறுத்தவங்கிறது தான் என்னோட சேலஞ்சு. உங்கள் ஆட்கள் டபுள் சம்பளம் வாங்குறான், உங்ககிட்டையும் பணம் வாங்கிக்கிறான், எடப்பாடிகிட்டையும் பணம் வாங்கிக்கிறான். டபுள் சம்பளம் வாங்குறவனை பார்த்துக்கிடுங்க. 214 நின்றுங்க, பலத்தை நிரூபிங்க. அது உங்களை விஜயகாந்த் நிரூபித்தார், சிரஞ்சீவி நிரூபித்தார், என்டிஆர் நிரூபித்தார், பவன் கல்யாண் நிரூபித்தார், கமல்ஹாசன் நிரூபித்தார், எல்லாருமே நிரூபித்தாங்க. சீமான் கூட, அவர் சினிமா நடிகருங்கிற அந்த இதில் சொல்ல முடியாது, அவரும் நிரூபித்தார். நீங்களும் 214 போட்டு பலத்தை நிரூபிங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அதில் நம்ம குறை சொல்ல முடியாது. நீங்கள் பிராண்டிங் மாஸ்டருக்கு பணத்தை கொடுத்து பத்திரிகைகளில் பொய் செய்தி போட்டு கலராக ரீல் விட்டு எடப்பாடி கிட்ட நோட்டுக்கு சீட்டுக்கு விலை முயற்சி பண்ணுறது தான் அடிக்கிறேன். உண்மையான உங்கள் ரசிகர்கள் இதை புரிஞ்சுக்கிடுவான்னு நினைக்கிறேன். ட்விட்டரில் காசுக்கு கூறக்கூடிய அந்த கூலிகளை பற்றி நான் கவலைப்படலை. கண்டிப்பாக சார். இன்னொரு முக்கியமான விஷயமா இன்னொன்று, அந்த கூலிப்படைகிட்டே சொல்லுங்கள், ஸ்டாலினுக்கு ஆளாக என்ன போடுங்க, அதான் எனக்கு மரியாதை. நான் ஸ்டாலினையாவது பார்த்துருக்குறேன். தம்பி ரிஷி சொன்னால் இவர் கேசி பழனிசாமி இல்லை திருமணத்துக்கு வரும்போது ஸ்டாலின் நானும் ஒரே பிளேட்டில் வந்தோம். ரிஷி எப்படியாவது ஸ்டாலினை பார்த்துருங்க, வரும்பால முதல்வர் பார்த்துருங்கன்னு என் சிஷியன். அது எடப்பாடி நீங்கள் சொன்ன மாதிரி சரியான ஆள் இல்லை, நீங்கள் ஸ்டாலினை பார்த்துருங்கிறாப்புல. சரி, நான் உடனே ஸ்டாலினை பார்த்துடலான்னு இவர் தினேஷ் வந்தார், அண்ணனை பார்க்க விரும்புகிறேன் பாடினேன். உடனே ஸ்டாலின்கிட்ட சொன்னது ரொம்ப ஹீஸ் வெரி ஹாப்பி, வர சொல்லுங்கன்னு வந்தது. 7 நிமிஷம் ஸ்டாலின் நானும் பேசிட்டு வந்தோம். கலைஞரை விட ஷார்ப் எட்ஜ்டு பிரெயின்.
கலைஞர் கொஞ்சம் தனக்கு தெரியுங்கிறத காட்டுவார். இவர் வெரி குட் லிசனர். பட் என்கிட்ட மனம் விட்டு நிறைய விஷயங்களை பேசினார். நான் எதுக்கு வாரேன்னு புரிஞ்சுக்கிட்டு பாமகவுக்கு மைனஸ் எல்லாம் என்கிட்ட சொன்னார். எங்கள் வன்னியருக்குள்ள சீட்டை பாமக கொடுக்கணும், அப்போ எங்கள் கட்சி உள்ள வன்னியர்கள் அது பிறகு தாக்கு பிடிக்க முடியாது, எப்படி நாங்கள் பாமகவை சேர்த்துக்கிட்டு எங்கள் கட்சி வன்னியர்களை நாங்கள் லெட்டோன் பண்ணிட்டு நிற்க முடியும். அப்போ உடனே சொல்லிட்டார், நீங்கள் பயப்படுற மாதிரி நான் பாமகவை சேர்க்க மாட்டேன் ரவீந்திரங்கிறதான் இதை சொல்லிட்டு. அப்போ எவ்வளோக்குள்ள புத்திசாலித்தனமான ஒரு தலைவர். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசினார். எல்லா விஷயத்தையுமே நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது. பட் ரொம்ப என்னை நம்பி சொன்ன விஷயங்களை நம்ம எல்லாமே சொல்ல முடியாது. வெரி ஷார்ப் எட்ஜ்டு பிரெயின் லீடர். அதுதான் சொன்னேன், கலைஞரை மிஞ்சிட்டாரு. கலைஞரோட நுணுக்கமான அறிவில் மேலானவர்னு அனுபவத்தை தான் சொன்னேன். 7 நிமிஷம் பேசிட்டு வந்தோம். அதற்கு பிறகு இது அண்ணா அறிவாலயத்தில் ஒரு குடும்ப ஒரு விழாவுக்கான இன்விடேஷன் கொடுக்க போயிருந்தேன். அப்போ இவர் பூச்சி முருகன் தான் டக்குன்னு எனக்கு உள்ளே அனுப்புனார். அது பிறகு நான் பேசிகிட்டு இருக்கும்போதே கனிமொழி வந்துட்டாங்க. அவர் காஃபி சாப்பிட்டுட்டு பேசலான்னாரு. கனிமொழியெல்லாம் வந்ததுனால எனக்கு பேச முடியல, திரும்பி வந்துட்டேன். அதற்கு பிறகு மு.க. ஸ்டாலினில் என் மைத்துனர் பேஷியல் நிர்மலா எஸ்.எம். பாலாஜி இருக்கிறார் இல்லையா, ரொம்ப ஒரு ஃபேமஸ் டாக்டர், இந்தியாவிலே ஃபேமஸ் டாக்டர். ஸ்டாலினுக்கு ஃபேமிலி டாக்டர், கலைஞருக்கு ஃபேமிலி டாக்டர். அவர் திருமண விழாவில், நம்ம மருமக திருமண விழாவில் வந்திருந்தார். அப்பவும் நான் என்கிட்ட பேசணுன்னு ஸ்டாலின் விருப்பப்பட்டார், விஷ் பண்ணேன். வைரமுத்து வந்தனால வைரமுத்துக்கிட்ட பேச வேண்டியதாயிட்டு, அவர் பெரிய ஆள், பேச வேண்டியதாயிட்டு. அப்புறம் நான் கும்பிட்டு போட்டுட்டு வந்துட்டேன். ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை நான் நேரில் போய் ஸ்டாலினை பார்த்து பேசலை. நான் பேச விரும்புகிறேன். நான் தெளிவாக தானே சொல்கிறேன். இப்போ பாஜகவுக்கும் திமுகவுக்கும் என்ன விரோதம் இருந்தாலும் மோடிக்கு ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா உங்கள் 22 எம்பியும் மோடிக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஐயான்னு நான் ஸ்டாலின்கிட்ட போய் கேட்பேன். நான் வெளிப்படையாக தானேப்பா சொல்கிறேன். அப்போ நீ என்னை எப்படி போடணும்? ஸ்டாலினுக்கு ஆளுன்னு மீம்ஸ் போடுவான். வசதிக்கு உதயநிதி ஸ்டாலினை எதிரியாக ஃபிக்ஸ் பண்ணாத, அது தப்பு, அது குரூக்கட்னஸ்ஸு. அதை திரும்ப சொல்லிட்டேன். எம்சி பாலா அண்ணனை வச்சு சொன்னேன், புரிஞ்சிக்க விவரமாக திருந்திக்கிடுங்க. அதில் திரும்ப கலைஞர் குடும்பத்தில் நான் கனிமொழி அம்மையார் அவங்க ராஜ்சபா ஒர்க் பண்ணும்போது எங்கள் டீம் தான். நான், கோசல், கண்ணன், இன்னும் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த பத்திரிகையாளர்கள், ஒரு முத்திரையர் சமூகத்தை சேர்ந்த பத்திரிகை நண்பர் எல்லாமே கனிமொழியை முன்னிறுத்தி தான் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணோம். அப்போ ஜெயலலிதாவே கனிமொழி ஜெயிக்கட்டுனாங்க. கிருஷ்ணசாமிக்கு 2 ஓட்டை கொண்டு வந்தோம், ஜவஹர்லாவுக்கு 2 ஓட்டை கொண்டு வந்தோம். இதில் பத்திரிகை நண்பர்களோட பங்களிப்பு ரொம்ப பெருசு. தென் பண்ருட்டியான்கிட்ட கேட்கும்போது தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும் காம்ப்ரமைஸ் வராது. கேப்டன் இஸ் மோர் கன்சர்ன்ட் அபவுட் ஹிஸ் இமேஜ். ரவீந்திரன் டோன்ட் வரி, கனிமொழி வில் வின், சே டு ஹர் பண்ருட்டி ராமச்சந்திரன். அஷ்யூர்டு தேட் கனிமொழி வில் வின்னு சொன்னேன். எலெக்ஷனுக்கு முன்னாடியே நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு சொன்னேன். கனிமொழிக்கு அப்பவும் நம்பிக்கை கிடையாது. அது பிறகு பாமகவுக்கு 3 சீட்டை கலைஞர் மு.க. ஸ்டாலின் அனுப்பி ஆதரவு கேட்டாங்க, அவங்க கொடுக்கல. அடுத்த நாள் காலையில் ஒரு தினமலரில் தேமுதிகவும் அதிமுகவும் சேர்ந்தா ராமதாஸ் முடிவை மாற்றி கனிமொழிக்கே 3 ஓட்டையும் போட வாய்ப்பு இருக்குது, 35 சீட்டு 35 ஓட்டு எடுத்து கனிமொழி ஜெயிப்பாருங்க செய்தியும் வந்தது. கனிமொழி அந்த வெற்றிக்கு நாங்கள் இது பண்ணோம். கலைஞருக்கு நல்லா தெரியும், மு.க. ஸ்டாலினுக்கும் தெரியும். அதுக்கு பிறகு கனிமொழி ஆட்சிக்கு வந்த பிறகு கனிமொழி இப்போ ஒரு தடவை தான் நான் பார்த்துருக்குறேன். அதுவும் இங்கே பிரச்சாரத்தோடு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வண்டியில் இருந்தால் என்ன பார்த்ததும் உடனே கூப்பிட்டாரு. பிரச்சாரத்தில் இருந்த கனிமொழியை பார்த்துக்கிட்டு என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. பிரச்சாரத்துக்கு மக்கள் அந்த சைடு நின்னாங்க. அவங்க என்கிட்ட பேசுறதுல ஆர்வமாக இருந்தாங்க. நான் ஒரு வார்த்தையில் சொல்லிட்டேன், நீங்கள் எடுத்த ஓட்டுக்கு மற்ற 3 சேர்ந்து தான் எடுப்பாங்க, 3 டெபாசிட் போயிடும், நீங்கள் 50% ஓட்டு வரை எடுத்து ஜெயிப்பீங்கன்னு சொன்னேன். அவங்க ரொம்ப ஆர்வமாக அண்ணாமலை என்னவாருன்னு, அண்ணாமலை கீழே போகணுங்கிற ஆசை அவங்களுக்கு இருந்து. நான் சொன்னேன், அண்ணாமலை 2ஆம் இடம் வந்துடுவார், நல்ல ஆர்கனைசர் தான் இவர் வேலுமணி என்றாலும் அண்ணாமலை போலீஸ் ஸ்டேஷனில் 2ஆவது வந்துடுவார், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஓட்டு குறையும் போது, அதிமுக ஓட்டு குறையும் போது ஒரு சைடு திமுகவுக்கு ஏறும், இன்னொரு சைடு பாஜகவுக்கு ஏறும், அப்போ அங்கே தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன். ஸோ கனிமொழிகிட்ட ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு தடவை தான் நான் பார்த்துருக்குறேன். இவர் சபரிசனை நான் பார்த்துருக்குறேன். நான் 45 நிமிஷம் சபரிசனை பார்த்து பேசியிருக்கேன். அப்போ நான் சொன்ன விஷயங்களை பார்க்கும்போதே பாலிமர் பார்த்திபன் கூட இருந்தார். சபரிசனுக்கான ரூபா கொடுத்து அறிஞர் கூட விஷயங்களை சிம்பிளாக சொல்லிட்டு போகிறீங்களா சார்ன்னு பாலிமர் பார்த்திபன் இருக்கும்போதே சபரிசன் சொன்னார். சபரிசனை ஒரு 2 தடவை பார்த்துருக்கேன். உதயநிதி ஸ்டாலின் இதுவரை பார்த்ததே இல்லை. சினிமாவில் பார்த்துருக்கேன். அந்த சரண்யா பொன்வண்ணன் அம்மாவா நடித்த அந்த நம்ம சந்தானம் நடித்த ஒரு படத்தில் பார்த்தா அந்த படம் பார்த்துருக்கேன். இன்னொன்று ஒரு சிக்னலில் ஒரு லேடி காமெடி ஆர்டிஸ்ட் கூட உள்ள ஒரு இது, அது பார்த்துருக்குறேன். அப்புறம் மாமன்னன் அதுவும் பார்த்துருக்குறேன். அதில் ஐயா வைகுண்டர் வழியில் வந்த ஒரு கலரி ஆசானை குளோரிஃபை பண்ணதெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் நன்றியே தெரிவிச்சுக்கிறேன். பட் நான் அவரை நேரில் பார்த்ததில்லை. அப்போ மீம்ஸ் போடக்கூடிய உங்கள் ஆட்களை விஜய் ஆனஸ்டாக ஸ்டாலினுக்கு ஆளுன்னு ரவீந்திர சாமியை போட சொல்லுங்கள். நான் மோடிக்கு ஆளு தான், மோடிக்காக
ஸ்டாலினுக்கு 22 ஆதரவு தேவைன்னா போய் கேட்பேன். அதில் நான் மறைக்கல, யார்கிட்டையும் நான் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தெளிவாக தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆள் நம்ம. அதனால் நீங்கள் அந்த மீம்ஸ் போடக்கூடியவங்கள போடுங்க. பட் உதயநிதி ஸ்டாலினுக்கு இமேஜ் கொடுத்து உதயநிதி ஸ்டாலின் நீங்களே மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணி நாளைக்கு நீங்களே உதயநிதி ஸ்டாலின்கிட்ட சரண்டர் ஆயிடுவீங்க. இப்போ கமல்ஹாசன் ராஜ்யசபா போனார் இல்லையா, அப்படி ஒரு திட்டத்தோட உதயநிதி ஸ்டாலினுக்கு இமேஜ் கொடுக்குறீங்களா? நான் சொல்கிறது விவரம் உள்ளவங்களுக்கு புரியும். இதுக்கு மேலே இந்த விஷயத்துக்குள்ளே போனால் அது அநாகரிகமாக இருக்கும். அநாகரிகமான இது விஜய். ஒரு நியாயமாக ஒரு மனிதாபிமானத்தோடு செயல்படுங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? புரியுதா? சீமான் சொல்கிற மாதிரி எனக்கும் ஸ்டாலினுக்கும் போட்டின்னு ஓங்கி அடித்து 234 உங்கள் 200 கோடி எடுத்து உங்கள் ரசிகர்களுக்கு செலவு பண்ணுங்கள். உங்களை வாழ வச்ச ரசிகனுக்கு அந்த பணத்தை செலவு பண்ணுங்கள். இந்த மாதிரி குறுக்கடா அயோக்கியத்தனமான நரேட்டிவில் செட் பண்ணாதீங்க. தவறு அது. புரிஞ்சுடுங்க. மனிதாபிமானத்தோடு செயல்படுங்க. கண்டிப்பா பல அரசியல் தகவல்களை தெளிவாக நுட்பமாக எடுத்துரைத்தமைக்கு நன்றி சார். நன்றி பிருந்தா.